ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து மீண்டுமாய் ஒரு விசை கூட வாசிப்போமாக. கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. No one is like you, Lord. You are great and your name is mighty in power. இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற வார்த்தை என்ன? Even in this Sunday, what God wants to speak to us is, எரேமியா இப்படியாய் சொல்லி ஆரம்பிக்கிறார், கர்த்தாவே. Jeremiah starts in this way, Lord. கர்த்தாவே என்று சொல்லி He starts with this phrase, Lord. அதன் சொல்வதனுடைய அர்த்தம் என்ன? What is the meaning of this? மூல பாஷையிலே, எபிரேய பாஷையிலே இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், In the original language in Hebrew, அடோனாய் என்பதின் அர்த்தம். the meaning is Adonai. அடோனாய் என்பதின் அர்த்தம் என்னவென்று சொன்னால், அதிக வல்லமை உள்ளவர் என்பதின் அர்த்தமாய் இருக்கிறது. The meaning of Adonai is great in power. அந்த அடோனாய்க்கு அதிகாரம் இருக்கிறது. This Adonai has authority. அந்த அடோனாய்க்கு ஆளுகை செய்யும் தன்மை இருக்கிறது. This Adonai has sovereign power for reigning. அதனாலதான் அவர் அப்படி சொல்லி ஆரம்பிக்கிறார், கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது என்று சொல்லி. That is why Jeremiah starts in this way saying, Lord, you are great and your name is mighty in power. வேதத்திலே ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை இந்த அடோனாயின் தன்மை கிட்டத்தட்ட 343 இடங்களிலே வெளிப்பட்டிருக்கிறது. From Genesis to Revelation, nearly 343 times the name of Adonai is being described. புதிய ஏற்பாட்டிலே வெறும் 13 இடங்கள் மாத்திரம்தான் அடோனாயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. Only in 13 places in the New Testament it is described about Adonai. ஆனால் அதிகமான இந்த அடோனாயின் தன்மையை வெளிப்படுத்தி மகிமைப்படுத்தின ஒரு நபர் யார் என்று சொன்னால் தாவீது. David was one person who has greatly praised and lifted the name of Adonai. கிட்டத்தட்ட 205 இடங்களிலே தேவனுடைய அந்த நாமத்தை, அடோனாய் என்கின்ற நாமத்தை சொல்லி மகிமைப்படுத்த சங்கீதக்காரனுக்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். David praised the name of Adonai nearly 205 times. ஆண்டவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் தெய்வமாய் வெளிப்படுகிறவராய் இருக்கிறார். When we trust God for his children, he is revealed as God. நாம் விசுவாசிக்கிறது என்ன? What do we believe? எல்லா மனிதருக்கும் அவர்தான் ஆண்டவர். He is God over all men. அவர்தான் எல்லா தெய்வத்திற்கும் தெய்வமாய் இருக்கிறார். He is a God above all gods. அவர் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாய் இருக்கிறார். He is the King of kings and the Lord of lords. அதை உணர்ந்ததனாலதான் எரேமியா இந்த இடத்திலே கர்த்தாவே என்று அந்த அடோனாயின் வார்த்தையை, அந்த பதத்தை பயன்படுத்துகிறார். Understanding this, Jeremiah says, implying that it is Adonai, calling him Lord. இந்த அடோனாயின் வார்த்தையை வெளிப்படுத்துவதற்கு ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி சொல்லுகிறார். To convey the meaning of this Adonai, Isaiah prophet says, 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, when we read in Isaiah chapter 25 and verse 8, யார் அடோனா என்பவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். இந்த அடோனாயா இருக்கிற தேவன் எல்லா முகங்களின் கண்ணீரை துடைக்கிறவரா இருக்கிறார். அந்த அடோனாயா இருக்கிற கர்த்தர் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி போடுகிறவராய் இருக்கிறார். Praise the Lord. This Lord who is Adonai is able to swallow up death forever. He will wipe away tears from all faces and remove his people's disgrace. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குகிறவராய் இருக்கிறார். He is able to be victorious and swallow எல்லா முகங்களுடைய கண்ணீரை துடைக்க போதுமானவராய் இருக்கிறார். He is able to wipe away tears from all faces. நிந்தையை முற்றிலுமாய் நீக்கி போடும் கர்த்தராய் இருக்கிறார். He is a God who can remove the disgrace. இந்த மூன்று காரியத்தை கற்றுக்கொள்ள, தெரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. May God give us grace to understand these three things. இந்த அடோனாயின் தன்மையின் மூலமாய் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்ய போகிற காரியம், செய்து கொண்டிருக்கிற காரியம் என்ன? What are the things that this Adonai God is going to do through his children and to his children? இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 600 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிற வார்த்தை, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் என்று. Even before the birth of Jesus, about 600 years before, Isaiah says he is able to have victory over death.
வேதத்திலே சில இடங்களிலே மாத்திரம்தான் மனுஷங்க மரித்தவர்களை தேவன் உயிரோடு எழுப்பினார். Only in certain places in the Bible did God raise up those who were dead. பழைய ஏற்பாட்டிலே 3 இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. In the Old Testament in 3 places we see this. சாரிபாத்தின் மகன் 17ஆம் அதிகாரம் 1 ராஜாக்களிலே பார்க்கும்போது சாரிபாத்தின் மகனை தேவனுடைய தாசனை கொண்டு உயிரோடு எழுப்பினார். God used his servant to raise the son of the widow of Zarephath. சுனேமித்தின் மகனை கர்த்தர் உயிரோடு மரித்தவனை உயிரோடு எழுப்பினார். அது 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். We see in 2 Kings chapter 4 he raised up the son of the Shunammite woman. எலிசாவை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை அந்த நாளிலே செய்தார். God used Elisha to do great things in those days. மூன்றாவது ஒரு நபர் பழைய ஏற்பாட்டிலே ஊர் பேர் தெரியாத ஒரு மனுஷனை அடக்கம் பண்ணுவதற்காக கொண்டு செல்லுகிறார்கள். 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே In 2 Kings chapter 13 and verse 21 we see one person who was எலியாவின் கல்லறையிலே போன பொழுது when they went near the tomb of அவனுடைய Elisha, சரீரத்தை இறக்கின பொழுது when they put down the body of எலியாவினுடைய அந்த எலிசாவினுடைய அந்த எலும்பு அவன் மேல் பட்டவுடன் அவன் உயிரோடு எழும்பினான். when the dead man's body touched the bones of Elisha he was raised up. இந்த 3 இடங்களில மாத்திரம்தான் மனுஷனை உயிரோடு மரித்தவனை உயிரோடு எழுப்பினார்கள். Only in these 3 places dead people were raised back to life. புதிய ஏற்பாட்டிலே சற்று இன்னும் கூடுதலாய் நாம் காண முடியும். We see this even more in the New Testament. நாயினூர் ஊர் மகனுடைய அந்த பாடையை சுமந்து கொண்டும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பாடையை தொட்டு மரித்தவனை உயிரோடு எழுப்பினார். When the son of the woman Nain's woman was brought forward from the city, Jesus touched him and raised him back. ஜெபத் தலைவனாகிய எவரு அவனுடைய மகன் மரித்து போனார் என்று சொல்லி எல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் இயேசு அந்த மகளை கையை பிடித்து உயிரோடு எழுப்பினார். When the leader of the church Jethro's son was dying, Jesus raised him up back to life. லாசரு மரித்து 4 நாள் ஆன பிறகு ஆண்டவராகிய இயேசு கல்லறையிலே லாசருவை வெளியே வா என்று சொன்ன பொழுது மரித்த லாசரு வெளியே வந்தார். Even after 4 days when Lazarus was buried, Jesus went out and called him forward and he brought him back to life. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு தம்முடைய சீஷர்களுக்கு அதிகாரங்களை கொடுத்து உயிர்ப்பிக்கும் வல்லமையை தேவன் தந்திருந்தார். Jesus also after him gave his power to his disciples who had the power to raise people back. நற்கிரியைகளை செய்து தபித்தால் மரித்த பொழுது மேல் வீட்டறையிலே குளிப்பாட்டி அவரை படுக்க வைத்த பொழுது பேதுரு அங்கே சென்று அவளை உயிரோடு எழுப்பினார். Peter was able to raise back Tabitha who was doing good deeds and raised her back to life. அப்போஸ்தலனாகிய பவுல் வல்லமையாய் பிரசங்கித்துக் கொண்டிருந்த பொழுது ஐத்தேகு என்கின்ற மனுஷன் தன்னுடைய பிரசங்கத்தை கேட்டு தூங்கி மாடியிலிருந்து கீழே விழுந்து மரித்த பொழுது பவுல் அவனையும் உயிரோடு எழுப்பினார். Paul also was able to raise up Eutychus who fell down from the floor and died back to life. எல்லா இடங்களிலும் ஆண்டவர் அடோனாயாய் வெளிப்பட்டு தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். God had revealed himself as Adonai in all these places and raised back people to life. ஆனால் எசேயா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் என்று சொன்னார். But when Isaiah says, he says that he will swallow up death. ஜெயமாக எப்படி விழுங்குவார்? How will he swallow up death? அவரே அதை செய்து காண்பித்தார். He himself demonstrated this. சொன்னபடியே 3ஆம் நாளிலே மரித்து அவர் உயிர்த்தவராய் காணப்பட்டார். Just as he said, he was risen back to life on the 3rd day. பாவத்திற்காக நமக்காக மரித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னபடியே 3ஆம் நாள் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். Just as Jesus had said that he had victory over since he rose back from death. ஆனால் அன்று சிலர் மாத்திரம்தான் மரணத்தை ஜெயமாக வெல்லும்படி கர்த்தர் கிருபை கொடுத்தார். But in those days God gave grace that only few people could have victory over death. இன்று அவரை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் மரணத்தை ஜெயிக்கும் வல்லமையை தேவன் தந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லும்படி கேட்கிறேன். Amen. But today he has given us all of this grace to raise back from death. ஆகவேதான் இங்கே எரேமியாவும் தீர்க்கதரிசியும் ஏசாயாவும் சொல்லுகிறார், கர்த்தாவே நீர் மரணத்தை ஜெயமாக விழுங்குகிறவராய் இருக்கிறீர். That is why Isaiah and Jeremiah say, Lord, you swallow up death. ஏனென்று சொன்னால் நீர் அடோனாவாய் வெளிப்படுகிறவராய் இருக்கிறீர். Because you manifest yourself as Adonai. இந்த அடோனாய் அதிகாரம் உள்ளவரும் அந்த அதிக வல்லமை உள்ளவரும் ஆளுகை செய்கிறவருமாய் இருக்கிறீர். This Adonai is great in power and sovereign and reigning. அவர் எப்படி மரணத்தை ஜெயமாக விழுங்கினார்? How did he swallow up death? மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமேங்கே என்று சொன்னார். O death, where is your sting, and O grave, where is your grave? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The wages of sin is death. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். Thank God for his grace who has given us this grace to overcome sin and raise back. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினது நிமித்தம்
அழிவுள்ள இந்த சரீரத்தை அழியாமையை தரித்துக் கொள்ள கிருபை தந்திருக்கிறார். Because he has overcome death, he has given us his grace to overcome sin and from this perishing body. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கின அடோனாயா இருந்தபடியினால் சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை சாவாமை தரித்துக் கொள்ள கிருபை தந்திருக்கிறார். Because he is Adonai who has overcome death, he has given us this perishing body to receive eternal life. இன்றும் மரித்து போயிருக்கிற பலரை கர்த்தர் உயிரோடு எழுப்ப அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். Even today he is able to raise back all those who are dead back to life. எத்தனையோ கர்த்தருடைய தாசர்கள் ஊழியக்காரர்கள் அல்லது விசுவாசிகள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு மரண கண்ணிகளிலிருந்து மரண போராட்டத்தில் இருக்கிறவர்களை கர்த்தர் விடுதலையாக்கி இருக்கிறார். God even today has delivered many people who are bound by death and are a slave to death because of the prayers of many of his servants. மருத்துவனுடைய அறிக்கையை மாற்றி அமைக்க ஆண்டவர் தம்முடைய வல்லமையை நமக்கு தந்திருக்கிறார். God has given us the power to even rewrite the reports of the doctors. நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருப்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம். It is a great privilege to be called as the children of God. ஆகவே ஆண்டவரே, இந்த அடோனா என்கின்ற கர்த்தாவே, நீரே வல்லமையில் தேவனாய் இருக்கிறீர். Therefore this God Adonai is great in power. நீரே சகலவற்றையும் ஆளுகை செய்யும் கர்த்தராய் இருக்கிறீர். He is a God, sovereign God who reigns over all things. நீர் அதிகாரமுள்ள தேவனாய் இருக்கிறீர். He is an authoritative God. ஆண்டவரே, நாங்கள் எந்த விதமான மரண போராட்டத்திலே நாங்கள் போய் கொண்டிருந்தாலும், even though whatever kind of valley of death we may walk through, பலவிதமான ஆண்டவரே கர்த்தாவே நெருக்கத்திலே நாங்கள் இருந்தாலும், even if we walk through hardships, ஆண்டவரே நீர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினீர் என்பதுதான் ஆண்டவரே. it is because you have swallowed up death and had victory. நீர் ஆண்டவரே ஜெயமாக விழுங்கினதற்காய் ஸ்தோத்திரம். We thank you because you were victorious over death. இங்க இரண்டாவது கர்த்தாவே என்று சொல்ல காரணம் என்ன? The second reason why he says Lord is அடோனாய் இந்த செய்கிற ஒரு காரியம், what Adonai does is எல்லா முகங்களின் கண்ணீரை துடைக்கிறவராய் இருக்கிறார். he is a God who wipes away the tears from all faces. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Revelation chapter 7 and verse 17. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே, இவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்று. And God will wipe away every tear from their eyes. ஆளுகை செய்கிற அதிகாரமுள்ள வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிற காரியம், தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீரை யாவையும் துடைப்பார். This sovereign, supreme and reigning God says he will wipe away all their tears. தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய கண்ணீரை துடைக்க போதுமானவராய் இருக்கிறார். Dear children of God, God is able to wipe away tears from our eyes. மரண கட்டிலிருந்து நம்மை விடுதலையாக்கின தேவன், The God who delivered us from death, பலவிதமான போராட்டங்களின் மத்தியிலே நாம் போய் கொண்டிருந்தாலும், even though we walk through hardships and trials, ஆண்டவரே என் கண்ணீரை நீர் கண்டிருக்கிறீர். ஆண்டவரே, you have seen my tears, என் Lord. கண்ணீரை துடைக்க நீர் போதுமானவராய் இருக்கிறீர். You are able to wipe away my tears. அன்று ஆகாரின் கண்ணீரை, பிள்ளையின் அழுகுரலை கர்த்தர் கேட்டார். That day God heard the tears, the cry of Hagar and அந்த her child. கண்ணீரை துடைத்து ஒரு துறவை கர்த்தர் உண்டாக்கினார். God opened a brook for them. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு நன்மையை பிறப்பிப்பார். God will send forth a blessing in our lives. வருஷந்தோறும் ஆண்டவருடைய சமூகத்திலே போய் அன்னாள் கண்ணீரோடு ஜெபிப்பது வழக்கமா இருந்தது. It was a practice for Hannah to go every year and pray in the presence of God. ஆண்டவர் அன்னாளின் கண்ணீரை கண்டு துடைத்து அவளுக்கு பிள்ளை பாக்கியத்தை கர்த்தர் தந்தார். God looked upon the tears of Hannah and answered her prayers with a son. ஆண்டவரே, உம்மையே நான் நம்பி உம்மையே சார்ந்து உம்மேல் அதிக விசுவாசம் நம்பிக்கை கொண்ட ஒரு ராஜாவா இருந்தேன், எனக்கு ஏன் இந்த வியாதி என்று எசேக்கியா ஜெபித்த கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். God answered the prayers of Hezekiah who was leaning on God always. எசேக்கியாவினுடைய ஜெபத்தை கண்டு கண்ணீரை கட்டு ஆண்டவர் 15 வருடம் அவனுக்கு கூட்டி கொடுத்தார். God added 15 years of life to answering to the prayers of King Hezekiah. சங்கீதக்காரன் தாவீது பாடும் பொழுது, ரா முழுவதும் என் கண்ணீரினால் என் படுக்கை ஈரமாயிற்று. The psalmist says, every night and morning I wet my bed with tears. என் கட்டிலினால் அதை நினைக்கிறேன். I wet it with my 6ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே நாம் இதை வாசிக்க முடியும். வாசிங்க. ரா முழுவதும் கண்ணீரினால் என் படுக்கை மிகவும் ஈரமாக்கி என் கட்டளை நினைக்கிறேன். I flood my bed with weeping and drench my couch with tears. ஒருவேளை நம்முடைய கண்ணீர் ரா முழுவதும் இருக்கலாம். Maybe our
Tears are all through the night. ஒருவருக்கும் தெரியாமல் இருக்கலாம். Nobody may know it. எத்தனையோ பேர் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள கடந்து போகிற பிள்ளைகளா இருக்கலாம். Many of you might be going through these situations. நிச்சயம் கண்ணீரை துடைக்கும் அடோனாய் நம்ம மத்தியிலே இருக்கிறார். Definitely this God of Adonai who is able to wipe away சகல அதிகாரங்களையும் வல்லமையும் ஆளுகை செய்கிற கண்ணீரை துடைக்கும் தேவன் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறீர். The supreme sovereign God who is able to wipe away tears is with me. யோபு சொல்லும் பொழுது என் தேவனிடத்தில் என் கண் கண்ணீரினால் சொரிகிறது என்று சொல்லி. When Job says 16 verse 20 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. Job says, as my ears pour out tears to God. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை முழுவதும் கண்ணீரா இருக்கிறது. My life is filled with tears. என் கண்ணீரை துடைக்க நீர் போதுமானவராய் இருக்கிறீர். And you are able to wipe away all my tears. ஒரு மனுஷனுக்கு எப்போ கண்ணீர் வரும் தெரியுங்களா? When do you know a person cries and tears come? துக்கம் தொண்டையை அடைக்கும் பொழுது கண்ணீர் வரும் என்று சொல்வார்கள். When sorrow fills their heart and ஒருவேளை துயரத்தின் மத்தியிலே நீங்கள் போய் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் அடக்க முடியாத கண்ணீர் உங்கள் வாழ்க்கை வரும். அப்படிப்பட்ட நேரங்களிலே கண்ணீர் துடைக்க அவர் அடோனாயாய் கடந்து வர போகிறார். If you are walking through trouble sometimes and you are unable to control your tears, God is as Adonai is able to come amidst you. அப்படிப்பட்ட நேரத்திலே வேத வசன வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது தேவன் தாமே அவர்களுடைய கண்ணீரை துடைப்பார். In such situations the word says he is able to wipe away all their tears. இந்த உலகத்திலே மனிதர்களால் அல்லது பலவிதமான போராட்டங்களினால் நமக்கு வருகிற கண்ணீரை அவரே துடைத்து போட போதுமானவராய் இருக்கிறார். He is able to wipe away the tears that comes due to many reasons because of people or நான் கண்ணீரின் பாதையிலே கடந்து போய் கொண்டிருக்கிறேன். Lord, I walk through a valley of tears. கண்ணீரை துடைப்பீராக. May you wipe away all my tears. கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரத்தோடு அறுப்பான். One who sows with tears will reap with joy. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சூழ்நிலையில் கண்ணீர் விட்டார். Jesus also wept in one place. தனக்கு நெருக்கமான ஒரு குடும்பம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்த பொழுது when one of the families that were close to him went through such a situation 11ஆம் அதிகாரம் யோவான் 34 35 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது we read in John chapter 11 verse 34 and 35 ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து கண்ணீர் விட்டார். praise the Lord, hallelujah. Jesus was moved deeply in spirit and troubled and he நாம் wept. அப்படிப்பட்ட நெருக்கத்திலே சோதனையின் மத்தியிலே போகும்பொழுது ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை துடைக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். When we go through difficulties and hardships he is moved and he is able to wipe away our tears. வேதத்திலே ஒரு தகப்பன் தன் பிள்ளை படும் வேதனையை பார்த்து ஆண்டவரிடத்தில் இப்படியாய் ஜெபிக்கிறான். We see in the Bible one father who sees the troubles of his son prays to Jesus. மார்க் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் விசுவாசிக்கிறவன் ஆண்டவரே கண்ணீரோடு சத்தமிட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் ஜெபிக்கிறான். This father cries out to Jesus seeing the troubles his son went through. I do believe, Lord, help me overcome my unbelief. And நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு கிருபை செய்யும் என்று சொல்லி அந்த வேதனையை பார்த்து தகப்பன் கண்ணீரோடு ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். This father pleads to Jesus seeing the troubles and he says, Lord, I do believe, but help me overcome. கண்ணீரை பார்த்து அந்த மகனுக்கு உடனே ஆண்டவர் சுகத்தை தருகிறார். Seeing the tears of his father, Jesus heals his son. தேவ பிள்ளைகளே உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் கண்ணீர் விட்டு ஜெபிக்கலாம். Dear children of God, you can pray for your family with tears. உங்கள் கணவனுக்காக உங்கள் மனைவிக்காக உங்கள் பிள்ளைக்காக உங்கள் பெற்றோருக்காக நீங்கள் கண்ணீர் விடுகிறதை கர்த்தர் நிச்சயம் துடைக்க நேரம் வந்துவிட்டது. The time has come for you, God to wipe away the tears when you intercede and pray on behalf of your children, your husband. இருக்கிற தேவன் உங்கள் கண்ணீரை துடைப்பாராக. He will wipe away all your tears. அப்போஸ்தலனாகிய பவுல் மக்கெதோனியா என்கின்ற அந்த பட்டணத்துக்குள் வந்த பொழுது when Paul came to this place of Macedonia, சபை விசுவாசிகள் மூப்பர்கள் எல்லாரையும் அழைக்கிறார். he called all the elders of the church and the people in the church. எல்லாரையும் அழைத்து சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால் he called them and said, நான் மிகுந்த கண்ணீரோடு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். with much sorrow I tell you many things. 20ஆம் அதிகாரம் 17 இருந்து வாசிங்க. மிலேத்துவிலிருந்து அவன் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைத்தான். அவர்கள் தன்னிடத்தில் வந்து சேர்ந்த பொழுது அவன் அவர்களை நோக்கி, நான் ஆசியா நாட்டில் வந்த முதல் நாள் தொடங்கி எல்லா காலங்களிலும் உங்களுடனே இன்னவிதமாய் இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால்
எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறதென்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோടെ முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும் படிக்க நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினதை கேட்டவர்களாகிய நீங்கள் எல்லாரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய இரத்தப் பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாயிருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். 31 ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனுக்கு புத்தி சொல்லி கண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். அங்கே அவர்கள் அதை கேட்ட பொழுது, அந்த வார்த்தையை கேட்ட பொழுது ஜனங்கள் எல்லாரும் முழங்கால் படியிட்டு, சபை விசுவாசிகள் எல்லாரும் முழங்கால் படிட்டு கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்தார்கள். 36ஆம் வசனத்தை வாசிங்க. கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபத்திற்கு கர்த்தர் நிச்சயம் பதில் கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். Definitely God will answer the prayers which are prayed with tears. அன்று ஆசியா பகுதியிலும் கிழக்கு ஆசியா பகுதியிலும் மக்கெதோனியா பகுதியிலும் சபையின் எழுப்புதலுக்காக ஊழியங்களுக்காக ஆமென் கண்ணீரோடு அப்போஸ்தலனாகிய பவுல் விதைத்தார். So, Paul sowed with tears in South Asia and Macedonia preaching the gospel. அந்த கண்ணீர் இன்று பல இடங்களிலே தென் கொரியாவிலும் சரி இந்தியாவிலும் சரி மிகப்பெரிய சபைகள் வளர்ந்திருக்கிறது. Because of that tears today many churches have been established in Korea and in India. அன்று பவுலின் கண்ணீரின் நிமித்தம் அநேக சபைகள் உருவாக்கப்பட்டது. And because of the tears of Paul many churches have been established. நாம் இன்று தேசத்துக்காக ஜெபிக்கிற கண்ணீரை நிச்சயம் கர்த்தர் கேட்டு துடைக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். Today God is able to listen to our prayers and answer with the prayers that we pray with tears for our nation. அடோனாயா இருக்கிறீர் ஆண்டவரே. Lord, you are Adonai. அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து நாங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது அந்த கண்ணீரை நிச்சயம் துடைக்க நீர் போதுமானவராய் இருக்கிறீர். God is able to wipe away the tears that we pray for the perishing souls. ஆகவே தான் தீர்க்கதரிசி சொல்றார், கர்த்தாவே நீர் தேவர்களில் பெரியவராய் இருக்கிறீர். That is why the prophet says, Lord, you are great among all gods. மூன்றாவது இங்கே தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது கர்த்தாவே என்று சொல்ல காரணம், thirdly why the prophet says Lord, அவர் தமது ஜனத்தின் நிந்தையை முற்றிலும் நீக்கி விடுகிறவராய் இருக்கிறார். he is able to remove the disgrace of his people. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய நிந்தையை முற்றிலுமாய் நீக்கி போட போதுமானவராய் இருக்கிறார். God is able to remove the disgrace of his people completely. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட நிந்தைகளா இருந்தாலும் அந்த நிந்தைகளை நீக்கி போடுவதற்கு நீர் அடோனாவாய் எங்கள் வாழ்க்கையில வெளிப்படுவீராக. Lord, may you reveal yourself as Adonai to remove every kind of disgrace in our lives. உலக மனுஷனுக்கு நிந்தனா தெரியாது. The people of the world do not know what is disgrace. ஏன்னா உலக மனுஷன் ஒருத்தனை நிந்திச்சானா அந்த நிந்தனைக்கு அவன் பதிலாக என்ன பண்ணுவான், பதிலுக்கு பதில் சொல்லிட்டு போயிடுவான். If the people of the world are being disgraced, they will have a revenge for it. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நீதிமான்களுக்கு சில நேரங்களிலே துன்பங்கள் வரும், நெருக்கங்கள் வரும், நிந்தையான காரியங்கள் வரும். But the righteous children of God may have to face many hardships and disgraces many a times. அப்படிப்பட்ட நேரத்தில் நாம் பரிசுத்தமான
பரிசுத்தமாய் உண்மையாய் நீதிமானாய் வாழும் பொழுது, நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, In those times when we commit ourselves to holiness and righteousness, நிந்தை நம்மை சூழ வந்தாலும் even if disgrace engulfs us, தேவன் அந்த நிந்தையை புரட்டி போட வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். God is able to remove it and distort it. இஸ்ரவேல் ஜனங்களை மோசே மரித்த பிறகு யோசுவா நடத்தி வந்தார். Joshua was leading the people of Israel after the death of அவர்களுக்கு Moses. முன்பாக யோர்தானும் எரிகோவும் கடந்து வந்தது. There was Jordan and Jericho before them. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் நம்ம மேல் இருந்த எகிப்தின் நிந்தையை முற்றிலுமாய் புரட்டி போட்டார். Then they confessed that God has removed the disgrace of Egypt from us ஒருவேளை completely. உலக மனிதர்கள் உங்களை குறை சொல்லுகிற நிந்தையான காரியங்கள் வரலாம். There might be many a times when the people of the world may disgrace you and உங்களை find faults with நிந்திக்கிற வீண் பழிகள் வரலாம். They may complain against you many a times அல்லது நிந்திக்கிற faultlessly. குற்றச்சாட்டுகள், குற்றப்படுத்துகிற காரியங்கள் வரலாம். They may say faultless claims upon you. அப்படிப்பட்ட நேரத்தில் தம்முடைய ஜனத்தின் சமூகத்தில் தேவன் வந்து அவர்கள் நிந்தையை முற்றிலுமாய் நீக்கி போட அவர் போதுமானவராய் இருக்கிறார். In those times God is able to come amidst them and remove their disgrace. லேயாள் ராகலை அற்பமாய் எண்ணினது அவளுக்கு நிந்தையாய் இருந்தது. Leah considered Rachel as disgrace and she was taunting her. ராகேலுடைய கற்பம் அடைக்கப்பட்டிருந்தது. Rachel's womb was closed. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலே முறையிட்ட பொழுது ஆண்டவர் கிருபையாய் ராகேலுக்கு அற்புதம் செய்தார். And when Rachel pleaded in the presence of God, God gave ஆதியாகமம் grace. 30 அதிகாரம் 23 வசனத்தை வாசியுங்கள். தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார். ஏனென்று சொன்னால் எனக்கு கர்த்தர் ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். God has taken away my disgrace because he has அந்த given me a குழந்தையை son. வைத்து தான் அந்த தேசத்தையே ஆளுகை செய்ய யோசேப்பை கர்த்தர் தந்தார். Through this child God gave Joseph who ruled over this entire ஒருவேளை place. உங்களை யாராவது நிந்திக்கிறார்கள் என்று சொன்னால், If somebody is disgracing ஆண்டவர் அந்த you, நிந்தையை புரட்டி போடும் பொழுது, நீக்கி போடும் பொழுது, தேவன் மகத்துவமான கிரியைகளை அடோனாவாய் உங்களுக்கு வெளிப்பட்டு பெரிய அற்புதங்களை செய்வாராக. if somebody is disgracing you, God is able to reveal himself as the Adonai and distort every kind of disgrace that விருத்த comes to you. சேதனமில்லாத ஒரு பெலிஸ்தியன் இஸ்ரவேலினுடைய ராணுவத்தையும் ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தையும் நிந்தித்தான். This Philistine was defying the name of God. அவனே சொல்றான், பெலிஸ்தியனே சொல்றான். 1 சாமுவேல் 17 அதிகாரம் 10 வசனத்தை வாசிங்க. This Philistine himself says, நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். இஸ்ரவேலுடைய சேனையை நிந்தித்தேன். நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் இஸ்ரவேலுக்கு பயமுறுத்தும் நிந்தையான காரியங்களை இந்த பெலிஸ்தியன் சொல்லிக் கொண்டு வந்தான். this Philistine brought forth defying the army of Israel and brought forth disgrace to the people of Israel. இந்த நிந்தையான வார்த்தையை கேட்ட ஜனங்கள் எல்லாரும் பயந்து ஓடி ஒளிந்து கொண்டார்கள். This people of Israel who heard these words were in fear and ராணுவ running. முதல் யுத்த வீரர்கள் எல்லாரும் பயந்து கொண்டார்கள். The entire army and the warriors were in fear. ஆனால் கர்த்தருடைய வல்லமையை பெற்ற தாவீது சவாலான ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். But David, who had received the power of God, challenges and says, 17 அதிகாரம் 36 வசனம். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளை ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். I have killed the lion and the bear, and this uncircumcised Philistine is one of them, and he has defied the armies of the living God. மரணத்தை ஜெயமாக விழுங்குகிற தேவன், The God who has been victorious over death, கண்ணீரை ஆண்டவர் துடைக்கிற தேவன், the God who wipes away the tears. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நிந்தைகளையும் கர்த்தர் நீக்கி போட, புரட்டி போட அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். He is also able to distort the disgrace upon your life. சென்னை கொட்டிவாக்கம் ஏஜி சபையின் ஆராதனை நேரங்கள். ஞாயிறு ஆராதனைகள். முதல் ஆராதனை காலை 7 மணி முதல் 9 மணி வரை. இரண்டாம் ஆராதனை காலை 9:30 முதல் 11:30 வரை. மாலை ஆராதனை மாலை 6 மணி முதல் 7:15 மணி வரை. செவ்வாய்க்கிழமை தோறும் சங்கிலி ஜெபம் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையில். சனிக்கிழமைகளில் உபவாச ஜெபம் காலை 11 மணி முதல் பிற்பகல் 12:15 மணி வரையிலும். அன்பானவர்களே, இந்த சபை ஆராதனைகளை நீங்கள் பங்கு பெறுங்கள். தேவ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். மேலும் விவரங்களுக்கு கொட்டிவாக்கம் ஏஜி சபை எண் 2/18 காமராஜர் சாலை, கொட்டிவாக்கம், சென்னை 41